ஹாய் மை டியர் தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ், நான் உங்கள் மீகு. நம்ம இப்போது கதை கேட்போமா செக்மெண்ட்டில் தான் இருக்கோம். என்னவோ சேனலில் நிறைய செக்மெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்க மாதிரி ஃபன்னி மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணோமே என்ன சோதிக்கிறதுக்குனே உங்கள் ஆத்தாப்பா போய் தூட்டாங்களாடான்ற மாதிரிலாம் நம்ம நிறையா பண்ணிட்டு தான் இருந்தோம். ரிவ்யூ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நல்லபடியாக வருவோம் அப்படின்றது தான். ஓகே, இந்த வருஷம் நம்ம வருஷம் அதுதான் நம்மளோட பிளானு. அது கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைட்டாக எடுத்து வைப்போம். ஓகே, டமான்னு எல்லாத்தையும் குதிச்சுட்டு இருந்தால் என் மண்டை தாங்காது, சூடில் வெடிச்சிரும். அதனால் ஆஃபீஸ் ஒர்க்கு ப்ளஸ் நம்ம ஹாபியாக இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா பசங்களை பூரா மறுபடியும் 7 பேரை ஒட்டுக்க பார்த்தா தான், அதுவும் மெயினாக சுகா ப்ரோவை பார்த்தா தான் நமக்கு நிம்மதியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் மட்டும் தனியாக ஒரு லைவ் ஓபி 12 மணி நேரம் கழுத்த மாதிரி அவர் காதை அறுத்தா தான் நமக்கு எனக்கு நிம்மதி. ஓகேயா, உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, ஸோ இந்த விச்சர்ஸ் ரெசிடென்சி எபிசோட் 10 எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம அடுத்து பசங்க போன இதுலேயே நான் இது கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக முடிகிறப்போ இந்த எபிசோட் முழுக்க யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வேறு யார், நம்ம டேயாங்கும் யூனாவும் தான் வரப்போகிறாங்க. ஓகேயா, ஸோ போன வாட்டி நிறைய பேர் ஐயோ இந்த யூனாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பாவம் அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு இன்ஸ்டாவில் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லலாம் கூட தனியாக ஒருத்திலாம் ஃபோன் போட்டு கத்திக்கிட்டு இருக்கா. என்னை ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணி வச்சுருக்க நீ, ஏன் இந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடாப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கதை போகுது. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், யூனாங்கிற கேரக்டர் அதுக்கு எப்பயுமே ஏன்னே தெரியல ஒரு சந்தோஷமான ஒரு இதுவே வாழ்க்கையே அமைய மாட்டேங்குது. கர்மம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேகேஎஃப்எஃப் அதில் மட்டும்தான் ஏதோ பரவாயில்லாமல் ஒரு வாழ்க்கை போல் யூனாவுக்கு இல்லையா. மற்றபடி ரொம்ப சோகங்கள் தான். அதனால தான் இந்த வாட்டி நான் இன்றைக்கி தான் கீர்த்திக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ புதுசாக ஒரு ஹீரோயினை நம்ம டெபியூட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் இந்த வருஷத்தில். அது பேர் வேறு யாருமே இல்லை, மெக்ஸ் தான். ஜோயாவும் நம்ம ஆல்ரெடி சுகா ப்ரோக்கு நம்ம ஐடல் எஃப்எஃப்ல அந்த நேம் கொடுத்துருப்பேன். சுகா ப்ரோவோட கேரக்டருக்கு ஹீரோயின் அவங்க தான் ஜோயா. அதே போல் இந்த இதுலேயும் ஜோயான்ற பேர் வச்சு ஒரு கேரக்டரை கூட்டு சேர்த்து விட்டோமா. அது ஆட்டிடியூடுக்கு ஆட்டிடியூட் அந்த ஜோயா, சாவேஜுக்கு சாவேஜ். இந்த ஜோயா நம்ம சுகா ப்ரோ மாதிரியே ரொம்ப சமத்து புல் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஆனால் புதுசாக நம்ம களம் இறங்கிய ஹீரோயின் யார் அப்படின்னா மெக்ஸு தான். ஸோ மெக்ஸும் யூனா இவங்க தான் ஹீரோயின்ஸ். ஓகேயா, ஜோயா கூட நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை, ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஓகே, ஸோ ஃபைன். போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தா யூனா கேட்குறா போதுமா ஹீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எப்படி அந்த இவங்க நம்ம 3 பசங்களும் காட்டுக்குள்ளே தீ மூட்டி அப்படியே கதகன்னு அது தக தக தகன்னு அது எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த மாதிரியான ஒரு தீ ஃப்ளேம் யூனாவும் ஒரு வீட்டில் இருக்கான். அந்த வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ குளிருக்கு எதமா அந்த வீட்டிலலாம் ஃபயர் இது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணிவிட்டு உட்லாக்ஸ் போடவா அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்க, உட்லாக்னா அந்த மரக்கட்டை போடுவாங்கல்ல, அது போடவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நல்லா டீப் வாய்ஸில் கணீர் குரலில் ஒருத்தர் இல்லை வேணாம் போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், ஓகே டாக்டர் டே அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, ஸோ இந்த வீட்டில் யார் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டேயங்கோட வீட்டில் தான் இருக்கா. ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஏதாச்சும் மறுபடியும் செஷனுக்கு வந்திருக்காளா அப்படின்னா, இல்லை ஆக்சுவலி நம்ம யூனா லாஸ்ட் ஒரு செஷன் தான் இருக்குது, சிட்டிங் இருக்குது. நம்ம யூனாவும் கொஞ்சம் முன்னேறி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கெஃபேல ஒர்க் பண்ணுறா. அந்த கெஃபே கூட டேயங்கு போயிருப்பார். போன இடத்துல நம்ம யூனா என்கிட்ட 2 புக்கு நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன், ஆனால் என்ட்ரியில் எடுத்திருக்கேன், ஒரு புக் தான் இருக்குது, இன்னொரு புக் இல்லை அப்படின்னதுமே நம்மகிட்ட என்கிட்ட நிறையா புக்ஸ் இருக்குது, அதில் வேணால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதை வாங்குறதுக்காகத்தான் நம்ம யூனா வீட்டுக்கு வரவும் இவர் ரொம்ப வார்மாக அப்படியே யூனாவை வெல்கம் பண்ணுறாரு. ஓகே, கையில் வெல்கம்
ஹோம் அப்படின்னு சொல்லி கையில் ட்ரிங்க் கொடுக்க இவ பார்க்குறா. அவங்க வீட்லேயே தானே அவள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பா. ஃபிசியோ சரி ஃபிசியோன்ற சைக்க சைக்காட்ரிஸ்ட் அந்த தெரப்பிலாம் இங்கே தானே எடுத்திருப்பா. ஸோ அதனால் என்னவோ ஃபர்ஸ்ட் டைம் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஆமாம் இத்தனை நாள் நீ என் பேஷண்ட்டாக வந்த, இன்னைக்கு நீ அப்படின்னு அவள் சொல்லவும், இன்னைக்கு நான் அப்படின்னு யூனா கேட்க, இன்னைக்கு நீ என் ஃப்ரெண்டாக வந்திருக்கல்ல அப்படின்னதும் இவனை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே கூல் ட்ரிங்க் அப்படியே குடிக்க, கம் நீ கேட்ட புக்கு இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போக, ஸ்டடி ரூமு. அதை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு புக்ஸாக அடுக்கி வச்சிட்ருக்க. அம்மா இப்போது புக்ஸ்லாம் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டே வந்து கேட்கவும், அவள் வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருந்தா இல்லையா, ஸோ அதனால் இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறியா சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இப்போ தான் ஜோயா குட்டி யூனாலாம் இருக்காங்களே, அண்ணாவும் இருக்கான், அதனால் அவங்கள பார்த்துக்க கரெக்டாக இருக்குது டைம், அப்புறம் நானும் இப்போ ஒர்க் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அப்படின்னதும் அப்புறம் அப்புறம் உங்களையும் எப்போவாச்சும் பார்க்குறேன், அண்ட் இப்போ ஜாபுக்கும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, பாருடா எவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்ல, ஆக்சுவலி அவள் ஜேகேட்ட சொல்லியிருப்பா இல்லையா, நான் வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது காரணமே யாராச்சும் என் கூட இருக்க மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகும் புக்ஸ் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் எல்லாருமே இவ கூட இருக்காங்கல்ல, அதனால் பெருசாக படிக்கிறதுக்கான டைம் கிடைக்கல, படிக்கவும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னு இவனா வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார்ல, பாடா எவ்வளோ வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவனா சிரிக்க, என்ன செய்ய அப்படிங்கிறா. தட்ஸ் குட். ஒன்றுமே இல்லை இவனா, எப்போவும் மைண்டை எங்கேஜாக வச்சுக்கணும், தேவையில்லாததெல்லாம் யோசிக்க டைம் கொடுக்கவே கூடாது, அடுத்தடுத்துன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இருந்தால் எல்லாம் ஹாப்பி தான் அப்படின்னதும் இவனை அப்படியே பார்த்துட்டு, இப்போ தான் புரியுது ஒன்று ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே அமைதியாக நிற்க, ஹலோ மேடம் என்ன, நத்திங், சரி புக்கு வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போக, அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, அதை இவனா பார்க்குறா அவ்வளோ புக்ஸு, ஓ மை காட் புக்ஸுக்குன்னே ரூமு அப்படின்னு சொல்லவும், இந்த ரூம்குள்ளே என்னை தவிர வேறு யாரும் வந்ததில்லை, ஈவன் அம்மா கூட வந்ததில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், சீரியஸ்லி அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே கால் எடுக்க வச்சவ உள்ளே போகலான்னு காலை வெளியே வச்சிடா. பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஆயிடுது. ஏய் என்ன அப்படின்னதும், இல்லை யாரும் வரலன்னு சொன்னீங்க, ஓகே ஃபைன் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஐய இதுக்குள்ளெல்லாம் தனியாலாம் என்னால் உன் புக்கை சர்ச் பண்ண முடியாது, நீ கேட்ட புக்கை உள்ளவா எதுக்கு வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, இல்லை சீரியஸ்லி உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி அவள் சந்தேகமாக கேட்க, வரலாம் கண்டிப்பாக, இதுவரை இந்த டோர் என்னை தவிர வேறு யாருக்காகவும் ஓப்பன் ஆனதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும், இவனை அப்படியே உள்ள கால் எடுத்து வச்சு வந்துட்டு, அப்புறம் ஏன் இந்த டோர் எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அது அது வந்து அதான் சொன்னேனே புக்ஸு நிறையா இருக்குல்ல, என்னால் ஒரு ஆளாக தேட முடியாது அதான். ஓ இவனை அப்படியே சிரிச்சிட்டு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, புரியல என்ன, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. புக் படிக்கிறத விட்டுறாத என்ன, ஃப்ரீயாக இருக்கப்போ படி, இல்லைனா புக் படிக்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஓகேயா அப்படின்னு சொல்லி இவன் வந்துட்டு சொல்லவும், ஓகே சார் அப்படிங்கிறா. சரி அப்போ நீங்களே ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன புக், எனக்கு பிடிச்ச க்ரீன் கவர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எடுக்க, கேன் வி பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அந்த புக்கு கவரில். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, புக்கு கவர்ஸ் ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு வரும், ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சீன் ஓகே. ஸோ நம்ம இவனா வந்துட்டு புக்கு படிக்க சொல்லவும், கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸோ அதனால் புக் படி அப்படின்னு சொல்லவும், நம்ம யூனாவும் அப்படியா அப்போ நீங்களே எனக்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நேராக போகிறா. அங்கே செஷன்ஸ் அப்படியே சாரி செக்ஷனாக இருக்குது, அதில் பார்த்துட்டு அதுவும் செக்ஷனாக எப்படி சொல்லுது, லவ்வுக்குன்னு ஓகே ரிலேஷன்ஷிப், இவன் சைக்கியாட்ரிஸ்ட் இல்லையா, யார் மேக்ஸிமம் வருவாங்க இந்த லவ் ரிலேஷன்ஷிப், கப்புள்ஸு, வெட்டிங் வந்துட்டு அதாவது மேரேஜ் எங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை எங்கள் வெட்டிங் அப்படின்ட்டு வருவாங்க இல்லையா, அவங்க
அவங்களுக்கு அப்புறம் த்ரில்லர்ஸ்க்குன்னு தனியாக, க்ரைமுக்குன்னு தனியாக, ஹாரருக்கு தனியாக, சயின்டிஃபிக்காக தனியான்னு சொல்லி செக்ஷனாக அப்படியே அழகாக வந்து வச்சுருக்கான் டே. ஓகே, அது பார்க்குறப்போ கற்பனையிலேயே அவ்வளோ வந்துட்டு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான். கதைக்கு ஹீரோ டேக்கு பதிலாக நம்ஜூன்னு போட்டிருக்கலாம் போல், அந்த அளவுக்கு வந்துட்டு அழகாக இருக்கா. ஸோ நம்ம இவனை வந்துட்டு பார்க்குறா. இவன் பார்த்துட்டு, ஏய் உன்னை புக்கு படிக்க சொன்னம்மா, என் புக்கை தரேன்னுலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி டே லைட்டாக சீண்டி பார்க்க, இப்போது கெட்லோ மட்டும் தரீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அவள் கேட்டிருந்தாலே அந்த புக்கை மட்டும் தரீங்க அப்படின்னதும் அது அப்படின்ட்டு டே தலையை சொல்லிய, ப்ளீஸ் டாக்டர் டே, சரி சரி சும்மா சொன்னேன். அம்மா என்ன புக் அது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த புக்கை வந்துட்டு வாங்க, கேன் வி பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சர்ஸா, இல்லை இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த அப்படின்னு சொல்லி கையில் ஒரு புக்கை கொடுக்க, ஃபாலிங் இன் லவ் அகைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதையும் நான் படிக்கிறா. உனக்கு பிடிச்ச கலர் தான் இந்த கவர் பேஜ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஃபாலிங் இன் லவ் அகைன் மறுபடியுமா, இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஏய் ஏன், இல்லை அது அது வேணாம் அப்படின்னு யூனா பயப்படுறா. மறுபடியும் காதலில் விழறதா கடவுளே அப்படின்னு சொல்லி அவள் கண்ணை மூட, அப்போது ஏந்தா இது இதை படி அப்படின்னு சொல்லி கையில் இன்னொரு புக்கு கொடுக்க, தி ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. யூனா அதை பார்த்துட்டு லெட்டிங் கோவா அப்படின்னு சொல்லிட்டு, லெட்டிங் கோனா பரவாயில்ல போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஓகேயா, ஸோ அதனால டே வந்துட்டு உனக்கானது தான், ஆக்சுவலி உனக்கானது உன் கூட எப்போவுமே இருக்கும், அதை நீ பிடிச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உனக்கு சொந்தம் இல்லாதது உன்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். அதை நீ எவ்வளோ பிடிச்சி இறுக்கி வச்சாலும் திமிரிட்டு போயிடும். ஸோ எதையுமே இறுக்கி பிடிக்காம கொஞ்சம் அது திமிழும்போது விட்டுறது நல்லது. ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, இது நமக்கானது இல்லைன்னு சொல்லி அப்படின்னதும் இவனை பார்த்துட்டு, ஓ அது என்னோடது இல்லைனா ஏன் என்கிட்ட வரணும், எல்லாமே பாசிங் க்ளவுட் தானே, பாஸ் பண்ணி போகிறத நாம தான் நமக்கானது நினச்சி கையில் பிடிச்சிக்கிறோம் யூனா. அது கைவிட்டு போகணுன்னு நினைக்கிறப்போ அதை விட்டுறணும். அந்த மெச்சூரிட்டி நமக்கு இருக்கணும். யூ நோ வாட், இந்த புக்கில் விட்டு கொடுப்பதிலும் விட்டு விடுவதிலும் ஒரு நன்மை இருக்குது. அது ஒரு கலை, அந்த ஆர்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி சொல்கிற புக் தான் இது அப்படின்னதும் யூனா அமைதியாக நிற்க, யூனா அப்படின்னு சொல்லி டச் பண்ண, சரி விடு, வேறு உனக்கே ஏதாச்சும் பிடிச்ச ஏதாச்சும் ஒரு புக் எடு அப்படின்னு சொல்லவும், இது அப்படின்னு சொல்லி ஒரு புக் எடுக்க அதில் கான்வர்சேஷன்ஸ் இன் லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை வச்சிடுறா. லவ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பயந்து வருது போல், அதை வச்சிடுறா. அப்போது இது ஹவு டு பி த லவ் யூ சீக் அப்படின்னு சொல்லி டேயிங் ஒன்று எடுத்து கொடுக்க, டே அப்படியே பார்க்குறா. ஐ திங்க் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதாவது ஹவு டு பி த லவ் யூ சீக், நீ எதிர்பார்க்குற லவ்வாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. ஓகே ஃபைன், நீ எனக்கு ஏதாச்சும் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி டே கேட்க, நான் ஒரு வெக்கேஷனுக்காக என் ஹோம் டவுன் போகிறப்போ ட்ராவலிங்கில் படிக்க, அங்கே தங்கிட்டு இருக்கும்போது படிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி டே கேட்கவும், வாட் ஹோம் டவுனா, ஏன் எதுக்கு, திரும்ப எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் இன்னும் நான் போகவே இல்லை, ஐ மீன் கிளம்ப கூட இல்லை, அதுக்குள்ளே எப்போ வருவீங்கன்னு கேட்குற. இல்லை அது வந்து ஆஷ் சாரி, தட்ஸ் ஓகே, நீ எடுத்த புக்கு நல்ல புக், அதை படி அப்படின்னு சொல்லவும், என்ன புக்கு, அதான் கான்வர்சேஷன் இன் லவ். லவ்வில் கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம், மனசில் போட்டு புழுங்கக்கூடாது, வெளியே எதுவாக இருந்தாலும் சொல்லிடணும், பேசணும், எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும், பேசுகிறத புரிஞ்சுக்கணும், நிறைய இருக்குது அந்த புக்கில், படி அப்படின்னு சொல்லி டே சொல்லவும், அதை கையில் டே இவ கையை பிடிச்சி கையில் வைக்க அதை பார்க்குறா. எனக்கு பயமாக இருக்குது டாக்டர் டே அப்படின்னு டே கண்ணை பார்க்க, சரி அப்போது அதோடு சேர்த்து இன்னும் சில புக்கை படி, உன் பயமெல்லாம் அப்படியே பறந்து போயிடும் அப்படின்னதும் புக் எடுத்து ஒன்று ஒன்றா எடுக்கிற. அப்படி அந்த புக்கு கவர்லலாம் புக்கு நேம் போட்டிருக்கு. இவனை பார்க்குறா.
ஃபர்ஸ்ட் அவர் கான்வர்சேஷன் இன் லவ் கையில் வச்சுருப்பாரா. அப்புறம் லவ் இஸ் எ சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வைக்கிறாரு. கெட்டிங் த லவ் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வைக்கிறாரு. டியர் ஸ்ட்ரேஞ்சர் யூ டிசர்வ் டு பி லவ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வைக்கிறாரு. ஐ கிவ் யூ மை ஹார்ட் ஐ கிவ் யூ மை லவ் அப்படின்னு ஒரு புக்கை வைக்கிறாரு. அப்படியே யூனா ஃபேஸை பார்த்துட்டே அவள் கையில் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வைக்க, டாக் டு மீ லைக் ஐ எம் சம் ஒன் யூ லவ் அப்படின்ட்டு. அப்படியே யூனா டேயை பார்க்குறா. டாக் டு மீ லைக் ஐ எம் சம் ஒன் யூ லவ், அதாவது என்கிட்ட நீ உன்னோட, அதாவது ஐ எம் சம் ஒன் யூ லவ், நீ யாரை லவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது நான் தான், ஸோ என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவர் டைட்டில். அதை பார்த்துட்டு இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இவன் அடுக்கிற புக்கெல்லாம் ஏதோ சொல்ல வருதே, டபுள் மீனிங்காக இருக்க மாதிரின்ற மாதிரி பார்க்க, அப்படியே யூனாட்டேயே பார்க்குறா. லைட்டாக கண்ணில் புரிஞ்சுக்கிட்டாங்க போல் மேடம், அழுக வருது, சேம் டைம் சிரிக்கவும் செய்கிறா. ஆனால் அவளை சீரியஸாக பார்க்குறான், லைட்டாக கோவமாகவும் பார்க்குறான். ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நத்திங், ஐ திங்க் நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு ஏதோ ஒரு மோட்டிவில் புக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க, பட்டு எனக்கு அந்த ஒரு இது இல்லை, தாட் இல்லை அப்படிங்கிற மாதிரி யூனா சொல்ல வர, மேனிஃபெஸ்டிங் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வைக்க யூனா பார்க்குறா. மேனிஃபெஸ்டிங் அப்படின்னா உள்ளே இருக்கிறத வெளியே சொல்லணும். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு ஒரு விஷயம், அதான் மேனிஃபெஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ மேனிஃபெஸ்டிங் லவ் அப்படின்னு சொல்லி இது பண்ண, ஒன்லி ஃபார் யூ மை லவ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதை வைக்க ஏதோ இன்டென்ஷனோட பண்ணுறான்னு புரியுது. மைண்டு யூனாவை வேணாம் யூனா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்டு கத்துது. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த நேரம் யூனா கையில் லவ் யூ அண்ட் ஹீ வில் டூ அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வைக்க, இல்லை நோயுனா பட்டது போதும் அப்படின்னு சொல்லி மைண்டு நினைக்க, ஐ லவ் யூ பட் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வைக்கிறான். இவனை பார்க்குறா. அவள் அப்படியே கண்ணை பார்க்குறா. ஹைலி சென்சிட்டிவ் பர்சன் இன் லவ் அப்படின்னு ஒரு புக்கை வைக்க, ரொம்ப சென்சிட்டிவாக சின்ன சின்ன விஷயத்துக்கும் யோசிக்கிற, பயப்படுற ஒருத்தரை லவ் பண்ணாலோ இல்லை ஒருத்தரை லவ் பண்ணாலோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. இப்போ யூனா இருக்க நிலமை அதானே. யூனா பார்க்குறா. போதும் என்னால் பிடிக்க முடியல, வெயிட்டாக இருக்குது அப்படின்னதும், ஃபைன் இதான் லாஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வைக்கிறான். அந்த புக்கு கவர் பேஜில் நோ மேட்டர் வாட் ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ அப்படின்னு ஒரு புக்கு. அதை யூனா படிக்கிறா கவர் பேஜை. அப்படியே கை ஃபுல்லாக புக்கு வச்சுட்டு பார்க்க, பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு யூனா சொல்ல, ஆல் ஐ எவர் வாண்ட் இஸ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதை கையில் வச்சுட்டு, இதெல்லாம் நீ படி, இந்த ஒரு புக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ட்ராவலிங் அப்போ படிக்க அப்படின்னு சொல்ல, யூனா பார்க்குறா. அப்படியே பார்க்க அவள் கையில் இருக்க புக்ஸ்லாம் பார்த்துட்டு அதை டேபிளில் வைக்கிறா. பக்கத்தில் கெட் லவ் புக் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டா. அதாவது எதுக்காக தேடி வந்தாலும் அந்த புக்கை எடுக்கிறா. இதோ இருக்குது டாக்டர் அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல, அந்த புக் இதுதான் அப்படின்னு சொல்லி எடுக்க, பக்கத்தில் இன்னொரு புக் இருக்குது, அதை கையில் எடுக்கிறா. ஒரு கையில் ஜேகேக்கு எடுத்து கொடுத்த புக்கோட ஒரு காப்பி, நேற்று ஜேகே எரிச்சார் இல்லையா, டக்குன்னு தீயில் போட்டு அந்த புக்கோட ஒரு காப்பியை கையில் வச்சுருக்கா. ஜேகே எரிச்ச புக்கு கிட்டத்தட்ட யுனாவே அவன் எரிச்ச போல் அவன் ஃபீல் பண்ணி மிக்ஸாக அவன் லைஃப்பில் முழு மனசாக ஏற்றுக்கிட்டான்ல, அந்த புக்கோட இன்னொரு காப்பி அங்கே இருக்குது. அதை எடுத்துக்கிறா. இதோ இருக்குது கெட் லவ் புக் அப்படின்னு சொல்லி ஒரு கையில் வச்சுருக்க. அப்போ தான் பக்கத்தில் இன்னொரு ஒரு புக் இருக்குது, அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு இதை கெட் லவ் கொடுத்துடுறேன் லைப்ரரியில் அப்படின்னு சொல்லி இவளுமே கிட்டத்தட்ட அந்த கெட் லவ் கொடுக்குறா. அப்படின்ற பட்சத்தில் மூவ் ஆன் ஆகிற மாதிரி ஓகேயா, அண்டு லைப்ரரியில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன், கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போது இந்த புக் மட்டும் நான் படிக்க எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர் பேஜை பார்த்தா, ஐ லவ் யூ பட் ஐம் நாட் இன் லவ் வித் யூ அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஃபேஸில் லைட்டாக ஒரு திருப்தியோட யூனாவை பார்க்க,
அண்ட் அவன் கொடுத்த எந்த புக்கும் வேணால் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுக்கிறா. அவளுக்கானதை அவள் தேர்ந்தெடுத்துக்கிட்டா. அதே போல் டே கேட்டிருந்தான் இல்லையா, ட்ராவல் பண்ணி போகிறப்போ எனக்கு ஒரு புக்கு வேணும், அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறா, அவன் கையில் ஒன்றா அடுக்கி வச்சான்ல, அந்த இதுலேருந்து ஒரு புக்கு எடுத்து டே கையில் கொடுக்க, அதில் என்ன ஒரு புக்கு எடுத்து தர சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, டே அதை பார்க்குறாரு. லவ் அன்லாக்டு அப்படின்னு சொல்லி புக்கு கவரில் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவள் மனசை வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டா. எப்படி டே வந்துட்டு இந்த டோர் யாருக்காகவும் திறந்ததில்ல, உனக்காக திறந்துருக்கு, உள்ளவா அப்படின்ன மாதிரி இப்போ இவளும் மனக்கதவை அன்லாக் பண்ணிட்டா. உள்ளே போகிறது தான் மிச்சம். உள்ளே எப்படி போகிறாரு என்னான்றதெல்லாம் பார்க்கலாம். அதை பார்த்ததும் அப்படியே டே ஸ்மைல் பண்ண, ஆல்ரெடி உள்ளே போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் டே மைண்டுக்குள்ளே. ஆனால் ஸ்டில் யூனா வந்துட்டு அழுதுருப்பா, ப்ளஸ் மைண்ட் கன்ஃபியூசிங்கோடு தான் இருக்காங்கிறத புரிஞ்சுட்டு அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்ல, பாய் டாக்டர் டே அப்படின்னு சொல்லி லைட்டாக ஃபார்முலா ஹக் பண்ண. ஏன்னா அவன் வந்து ஊருக்கு போகிறான் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்க முடியாது இல்லையா, அதனால் சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு இவ பேக் எடுத்துகிட்டு கிளம்புறா. யூனா அப்படின்னு சொல்லி டே கூப்பிட்ட. யூனா பார்க்குறா. வரியா அப்படின்னு சொல்லி டே கேட்க, எங்கே, நான் சொன்னேன்ல ட்ரிப் போகிறேன்னு, வரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி அடிமடியில் கை வைக்கிற மாதிரி, ஐயா இதுக்குத்தான் நீ இவ்வளோ நேரம் வந்துட்டு நினப்பெல்லாம் சொம்பு மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது யூனாவை கூட்டிகிட்டு போகணும் இல்லையா, அதனால் ஐயா வந்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, நோனோ இல்லை அண்ணா இப்போ தான் வரும்போது கால் பண்ணார், எங்கேயோ வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறாராம் ஏதோ கேஸ் விஷயமா. ஓ அப்படியா, நான் ஜோயா இருக்கால அவளை பார்த்துக்கணும் இல்லையா, அதனால் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, பாய் நீங்கள் போய்ட்டு வாங்க, சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஓகேன்னு சொல்லி டேயும் தலையாட்ட என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவ்வளோ கூட்டு போகலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டே நினச்சிட்டு மைண்டில் ஈவிலாக வந்துட்டு திங்க் பண்ணுறான். சுகா அப்போது ஊரில் இல்லையா, நல்லதாக போச்சு, அப்போ யூனாவை கூப்பிட்டு போயிடலாம். ஆனால் சோயா தனியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் யூனாவை ஏதாச்சும் பேசி கூட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் சோயா தனியாக இருக்காளேன்னு சொல்லி டே வந்துட்டு யோசிக்க, அம்மாட்ட கேட்போம் என்ன பண்ணலான்னு அப்படின்றான். கட் பண்ணால் இந்த பக்கம் சுகா கிச்சனில் அவங்க வீட்டில் ஜோயாவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு, அவங்களுக்கு மேக்ஸிமம் கிச்சனில் தான் ரொமான்டிக் மூட்லாம் வரும் போல். ஸோ அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்க, அப்படி பத்திரமா இருக்கணும் ஓகேயா அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, ஓகே அப்படின்னு ஜோயா சொல்கிறா. உன்கிட்ட சொல்லலை, இவகிட்ட சொன்னேன், இவர் அம்மா கூட இருக்கணும், அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், சும்மா இந்த உதைக்கிறது குத்துறதுன்னு அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா, பசிக்கிறப்போ சும்மா சிக்னல் மட்டும் கொடுக்கணும். என்ன உன் அம்மாவுக்கு இந்த மூட் ஸ்விங் வந்தால் என்ன ஏதுன்னு பக்கத்துலேயே இருந்து கவனிச்சிக்க, அப்பா பக்கத்தில் இல்லை, பல மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்கேன், ஓகே, ஸோ நோ டார்ச்சரிங் மை ஒய்ஃப் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியும் நான் வயிற்றுக்குள்ளே இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஐயா இப்போவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு நடந்துக்க, ஆயிஷ் ஆவுச் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா 2 வாட்டி கத்துறா. ஐயோ 2 உத ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்ல, அடி பாவி இப்போ தானே சொன்ன உன்னை என் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சுகா வந்துட்டு குழந்தைய திட்ட. ஐயோ கடவுளே, நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, மறுபடியும் அவள் குத்த போகிறா, குஷி உங்கள் பிள்ளைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதை கேட்டாலே போதும் அப்படின்னு ஜோயா வந்து சொல்ல, ஃபைன் இப்போது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கிட்ட வராரு. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஜோயா கேட்க, அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண, டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், என் 2 குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும். யார் 2? வேறு யார், பெரிய யூனாவையும் குட்டி யூனாவையும் அப்படின்னு சொல்லி வயிற்றுலத்தோட இன்றைக்கி யூனாட்ட பேசினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவள் என்கிட்ட பழைய போல் நார்மலாக ஹாப்பியாக பேசினா தெரியுமா, எல்லாம் அந்த சைக்காட்ரிஸ்ட் டேங்கால தான், நான் சொன்னல அவர் சரி பண்ணிடுவாருன்னு, பாருங்கள் நம்ம யூனாவை அவரை குணப்படுத்திட்டாரு. ஓ ஆமாம் அது என்ன உண்மைதான், ஆனால் அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்லவும், பரவாயில்ல
அவங்க தான் சாரி கேட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ம் ரைட்டு. அப்போ நான் பேக்கை பேக் பண்ணுற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ஷுகா வந்து சொல்லவும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஜோயாவும் பின்னாடி போகிறா. கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படியே அவங்க 2 பேரும் இருந்துட்டு ஷுகா கிளம்பிட்டுக்க ஃபியூ டேஸில் அவர் கிளம்பிட ஜப்பானில் இருக்க கியோட்டோ டவுனுக்கு அவர் போகிறாரு. இவனா ஜோயா டே 3 பேரும் அவரை வழி அனுப்பிட்டு திரும்பி வராங்க. ஓகே ஜோயா பார்த்து இரு அப்படின்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டு இவனாவை காஃபி ஷாப்பில் ட்ராப் பண்ண வந்துட்டு டேயும் வந்து கூப்பிட்டு போக இறக்கி விடப்போ டே வந்துட்டு கேட்குற அப்படி புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ அப்படிங்கிறா. ஓ நீ எடுத்த புக்கை தான் படிக்கிறியா இல்லை நான் கொஞ்சம் சென்ட் பண்ணனே அதை படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டே கேட்க அவள் சிரிச்சுட்டே காரை விட்டு இறங்கிட்டு விண்டோ வழியாக டியர் ஸ்ட்ரேஞ்சர் யூ டிசர்வ் டு பி லவ்ட் அந்த புக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னதும் டே பார்க்குறான். டியர் ஸ்ட்ரேஞ்சர் யூ டிசர்வ் டு பி லவ்ட் அப்படின்னதும் அப்படியே இவனை அவள் பேன்னு பார்த்துருப்பான். அந்த புக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் டே லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ண சிரிச்சா நல்லா இருக்கீங்க அப்பப்போ சிரிங்க அப்படிங்கிற யூனா. சிரிக்கிறதுக்கு காரணம் வேணும்ல அப்படின்னதும் அப்புறம் எப்பயும் சிரிச்சிங்க காதல் காரணம் காதல் தேங்க்ஸ் அப்படின்னு டே சொல்ல இவனா ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. டேயை அமைதியாக பார்க்க புரியுது உன் பயம் இல்லை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. டே பார்த்துட்டு ஓ என்னால் புரிஞ்சுக்க முடியாதா? பல வருஷம் கழித்து மூடின என் இதய கதவை உனக்காக திறந்துருக்கேன். எனக்கு அந்த வழி புரியுது உன் பயம் உன் குழப்பம் எல்லாம் அப்படின்னு டே சொல்ல இவனா பார்க்குறா. மூடின கதவா பல வருஷம் கழிச்சா அப்படின்னா? யூனா எல்லாருமே வாழ்க்கையில் இந்த ஃபேஸை கடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண போ டைம் ஆயிடுச்சு மீதி ஈவினிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் வாட் இருங்க சொல்லிட்டு போங்க எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்கன்னா அப்போ நீங்களுமா நீங்களும் அப்போ யாரையாச்சும் லவ் பண்ணி பிரேக்கப் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? சொன்னேன்ல ஈவினிங் பேசிக்கலான்னு. இல்லை என்னால் அது வரைக்கும்லாம் நோ. அப்போ தான் நீ என்னை நினைப்ப பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வெயிட் டே அப்படின்னு சொல்லி கூப்பிட டே கிளம்பிடுறான். நேராக அப்பார்ட்மெண்ட் போக லிஃப்ட்டில் இருக்கப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு டேங்கா வீட்டுக்கு போயிட்டியா? ஷுகாவை வந்துட்டு இது பண்ணிட்டு அவரை வந்து ஏற்றி ஃப்ளைட்டில் இது பண்ணிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் போயிட்டுருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னதும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு அவங்க சொல்ல சரி என்னாச்சு யூனாட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க யா மாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு திரும்பி டோரை பார்க்குறான். பாக்கெட்டில் சர்ச் பண்ணால் கீஸ் பாக்கெட்டில் இருக்க. கீஸ் போடாமல் டோர் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாம் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோயாவை வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கட் பண்ணுறாங்க. டேக்கு உள்ளே ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே சுற்றி முற்றி பார்க்க அப்போது குசு குசுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. 2 பேரும் பேசிக்கிற மாதிரி. எவ்வளோ புக்ஸு மச்சான் அப்படின்ட்டு சரியான புக்கு சைக்கோ என் அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிற சவுண்டு கேட்க யார் இதுன்னு மெல்ல டே கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் சத்தம் கேட்டுட்டு திரும்ப டே ஸ்டிக்கை வச்சுட்டு நிற்கிறான். சாதாரணமாக நிற்கலை, ஷாக்காகி கண்ணு மொழி பிதுங்கி நிற்கிறான். குக்கி அப்படின்னு டே சொல்ல ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லவும் டேக்குன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. 10 வருஷம் கழித்து இப்போ பார்க்குறோன்னு சொல்லி அப்படியே பார்க்குறான். ஜேகே பக்கத்தில் மெல்ல அப்படியே டே பக்கத்தில் வர இதான் அந்த டே அண்ணாவா? அடேங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கு அப்படின்னு மிக்ஸ் சொல்ல ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹேண்ட்ஸமா என்னை விட ஒன்றும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாலாம் இல்லை பாரா போறாமைய. அது என்னமோ உண்மைதானே நண்பா, உன்னை விடலாம் ஹேண்ட்ஸமாக இல்லை, நீ தான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமாச்சே அப்படின்னு சொல்லவும் இவன் ப்ரௌடாக அப்படியே ஸ்மைல் பண்ண இந்த பக்கம் ஜேகே மெதுவாக பக்கத்தில் போகிறான். டே பார்த்துட்டு கோவத்தில் கையில் வச்சுருந்த இரும்பு ராடு போல் இருக்குது அந்த ஸ்டிக்கு. அதை வச்சு ஓங்கி தலையில் அடிக்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு.
இல்லைன்னா மண்டை பொழந்துருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கையில் கீறிடுது. ஜங்குக்கு அந்த பக்கமாக தள்ளி போயிட்டான். வாட் த ஹெல் ஹே அப்படின்னு சொல்லி மிக்ஸு பயப்பட, எவ்வளோ தைரியம்டா உனக்கு, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு தைரியமாக என் முன்னாடி நிற்கிறியா அப்படின்னு இங்கே அகைன் அவனை அடிக்க, ஆயிஷ் டேனா அப்படின்னு சொல்லி அவன் நகர ஸ்டிக்கை பிடிச்சிடுறான். அதை பிடுங்கி தூக்கி வீச, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிக்க பாஞ்சு போய் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, சார் 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 என்ன சார் பண்ணுறீங்க, அட பாவி இதுக்கு தான் அவன் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தானா இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு டேயை பிடிச்சி இழுக்க, ஃப்ரெண்டை பிடிச்சி ஒரு தள்ளு தூக்கி வீச, ஜேகே பார்க்குறான். வேணாண்டே டேனா சொல்கிறத கேளு, 10 வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சது, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பாட்டி உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க ஏன் பாட்டிடா டே விடு அப்படின்னு சொல்லி ஜேகே ஸ்ட்ரகிள் பண்ண, நல்லா வந்து ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கையை நல்லா கழுத்தை நல்லா பிடிச்சி இருக்க, உன்னால் எல்லாருக்கும் கஷ்டம்டா, உன்னை கொல்லாம விட மாட்டேன், இத்தனை வருஷம் தப்பிச்சிட்டேன் ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லி நெரிக்க, ஜேகே ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டாக, மெக்ஸு பார்த்துட்டு விடு அவனை விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டே பேக் கிட்ட போயிட்டு கையில் கன் எடுத்துகிட்டு வரா. டே வந்துட்டு டே தலையில் கன்னை வைக்க, ஸ்டாப் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லி மிக்ஸு கத்த, டே தலையில் என்னவோ இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறத கேளு, அவனை விடு கையெடு அப்படின்னு சொல்லவும் டே பார்க்குறான். அப்படியே மெல்ல ஜேகேயோட கழுத்துலேருந்து கையெடுக்க, மிக்ஸ் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, டே கையை எடுத்துகிட்ட ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். ஜேகிட்ட போயிட்டு மிக்ஸு பார்க்குறா, ஹே ஆர் யூ ஆல்ரைட், ஜஸ்ட் நீ உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லவும், இல்லை ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டே அவங்க 2 பேரை பார்க்குறான். பக்கத்தில் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஏங்க என்னங்க இது போங்கா இருக்குது, ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், 10 வருஷம் முடிஞ்சதில்ல, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி டே வந்துட்டு பார்க்க, டே அப்படியே முறைச்சி ஃப்ரெண்டை பார்க்கவும், எவ்வளோ தைரியம் உனக்கு, என் ஜஸ்ஸை அப்படின்னு சொல்லி அவள் கன் எடுத்துகிட்டு வரா. மேக்ஸ் வேணாம் சும்மாரு, அவனுக்கு இருக்க கோவம் நியாயமானது அப்படின்னு சொல்ல, டே அப்படியே பல்ல கடிச்சிட்டு இவனுங்க 3 பேரையும் பார்த்துட்டு இருக்க, என்ன நியாயம், உன் ஃபேஸ்லாம் பாரு ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மிக்ஸு ஜேகே அப்படியே கிஸ் பண்ண, அவனும் கிஸ் பண்ணுறான். ஐயோ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்க, இஷ்டாமா ஐம் ஓகே லீவ் இட் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லவும், டேக்கு ஷாக்காக இருக்குது. அட பாவி சி என்ன ஆள்டா நீலாம் அசிங்கம் பிடிச்ச அப்படின்னு சொல்லி நினைக்க, மெக்ஸு ஜேகே கிஸ் பண்ணுறப்போ ஒரு காலை தூக்கிட்டு அப்படியே நிற்கிறாளா. காலில் கத்தி குத்துப்பட்டதால் வழியில் இருக்கா. டே அந்த ரணகாலத்துலேயும் அதை கவனிச்சுட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி டே கேட்க, டாக்டர் ஆச்சே அதனால் பரிதாபப்பட ஜேகே மெக்ஸு ஃப்ரெண்டு 3 பேரும் பார்க்குறாங்க. காலை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கவும், அது உன்ன மாதிரி ஒரு மூடை கிழிச்சிட்டான் அப்படின்னு மெக்ஸ் சொல்லவும், மெக்ஸ் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, ஷட்டப் அவன் உன்னை கொல்ல வரான் ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்கிற, ஹலோ இங்கே பாருங்க மிஸ்டர் டே, உங்ககிட்ட ஒன்றும் என் ஜஸ்ஸு கொல்றதுக்கு தலையை கொடுக்க வரல, அவனுக்கு இந்த இன்வைட் அப்படின்னு சொல்லி ஏதோ வந்திருக்கு, உனக்கு வந்திருக்கா கேட்க தான் வந்தோம் புரிஞ்சுதா அப்படின்னதும் டே அவளை பார்த்து முறைச்சிட்டு ஜேகேயை பார்க்க, சாரிண்ணா இவ பேசுறது எதுவும் கண்டுக்காத, மெக்ஸ் என் கேர்ள் ஃப்ரெண்ட். டே அப்படியே சைடில் திரும்பிட்டு சிரிக்க, கேர்ள் ஃப்ரெண்டா, வாவ் குட், அப்போது தெளிவாக பிளான் பண்ணி வந்திருக்க ரைட், அப்போ இவன் யார், என் ஃப்ரெண்டு, ஓ இவன் தானே அது, நீ போகிற ஊரில் எல்லாம் உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க கூட இருந்தான்னு சொன்னாங்க, அது இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லி அவரும் சொல்ல, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு ஜேகே கேட்கவும், கொன்னுடுவான் அம்மா அவனே, யாரை பற்றி என்கிட்ட விசாரிச்சனா, உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை புரிஞ்சுதா, ஓ அப்படியா, எல்லாமே இருந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேன், ஆனால் அப்புறம் ஏன் எனக்கு இன்வைட் வந்துச்சு, உன் பாட்டிகிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு ஜேகே சொல்லவும், வாயை மூடு அப்படிங்கிறான்ட்டே, பயந்தாங்குழி பயலே, நானா ஆமாம் பயந்தாங்கோழி தான்ப்பா, எனக்கு வாழணும்னு ஆசை அதனால் ஓடினேன், அதில் என்ன தப்பு இருக்குது, உனக்கு மட்டும்தான் வாழணும்னு ஆசை இல்லை, அப்போ எனக்கு என் டேயுக்கு எங்களுக்கும் தாண்டா வாழணும்னு ஆசை இருந்துச்சு, அப்போ நீ அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது, நான் ஒன்றும் உன் டேயுவை கொல்லலையே, உன்னோட பிலாவுடு ஃபேமிலி அவங்க தானே கொண்டாங்க, அப்புறம் ஏன் என்ன துரத்துற, நீங்கள் சொன்னது தானே நான் செஞ்சேன், ஏன் நீ பண்ணல, நீ காட்டி கொடுத்து ஒருத்தவங்களை கொல்லலை,
நான் யாரையும் கொல்லலை. அன்னைக்கு உன்னையும் ஜோயாவையும் காப்பாற்றுறதுக்காக நான் மற்றவங்கள கூப்பிட்டேன், அவ்வளோதான். அதே தான் நானும் அன்னைக்கு என்னையும் ஜோயாவையும் காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணேன். அதில் என்ன இருக்குது? ஆ டே பார்க்குறான் கோவமா ஜேகேயை பார்க்க. எனக்காக அப்போது யாருமே நிற்கலைல்ல. என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு தாத்தா மட்டும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி 10 வருஷம் எங்கேயாச்சும் தலைமறைவாக இருந்துட்டேன்னா உன்னை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதால் நானும் ஜோயாவும் வீட்டை விட்டு வெளியேறி தப்பிச்சோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? தேங்க் காட் இதில் உன் ஆன்ட்டி அந்த அந்த யார் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிற பவர் இருக்க அந்த அந்த ஆன்ட்டி அவங்க மட்டும் சாகலைன்னா நீ என்னை எப்போவோ கொண்டிருப்ப. நான் எங்கே போனாலும் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது அவங்க தானே, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஜேகே சொல்ல, நான் உன்னால் எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு உறவை கூட என் சொந்த தங்கச்சியை கூட நான் விட்டு பிரிஞ்சு வாழ்கிறேன் தெரியுமா? நான் அவளை பார்க்க வருவேன், அவளை யூஸ் பண்ணி என்னை கொல்லலாம் தானே நீ ஜோயா கூடவே இங்கே இருக்க, இங்கே வந்து காலேஜ் சேர்ந்த ஐ நோ அப்படின்னு சொல்ல, இதில் உனக்கு ஹெல்ப் பண்ண உன் அம்மாவும் கூட இருக்காங்க. ஆனால் எனக்கு நான் கேட்டேனா இந்த பவர் அது இதுன்னு நீங்கள் கடவுள்னு சொல்லி கும்பிடுற சாத்தான்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச வரோம், ஆனால் எனக்கு சாபம். ஜேகேயை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, ஓ சாபமா, நீ எதை சாபம்னு சொல்கிறியோ அதுதான் உன் உயிரை இத்தனை நாள் காப்பாத்துச்சு, மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்ல, கரெக்ட் தானே? டேயோ இல்லை வேறு யாராச்சும் இவனை கொல்ல வராங்க, இல்லை வேறு ஏதாவது இவனுக்கு ஒரு கெட்ட சம்பவம் நடக்குது அப்படின்னா இவன் கனவுல காட்டி கொடுத்து காப்பாற்றுதுல. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி சொல்லவும் ஜேகே பார்க்குறான், போதுண்ணா ப்ளீஸ் எனக்கு வாழணுண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையெடுத்து அப்படியே கும்பிட்டு மண்டி போட, என்னை கொன்னுடாத டேனா, என்னை கொன்னுடாத, என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு நான் செத்து போகிறேன், நீயே என்னை கொன்னுக்கோ அப்படின்னு சொல்ல, கண்ணில் இருந்து அவன் சொன்னதை கேட்டுட்டு கண்ணீர் வர அமைதியாக நிற்கிறான், எதுவும் பேசலை. நீ உன் அப்பா அம்மாவை பார்ப்ப, ஆனால் நான் என் டேயுவை அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்கிறேன்ல, உனக்கு என்னை கொல்லணுமா ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கூட. நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல இந்த 10வது பலிக்கு அப்புறம் இறந்த எல்லாரையும் கொண்டு வர முடியும்னு. நான் என் அப்பா அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் நானே வரேன், என்னை அப்போ கொன்னுடு உன் கையால் அப்படின்னு சொல்லவும், உன் மரணம் சாதாரணமாக இருக்காது குக்கி, அப்போ நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஜேகே என்ன பேசுகிற நீ அப்படின்னு மெக்ஸு நடக்க முடியாமல் பக்கத்தில் கீழே முட்டி போட்டு அவன் இருக்கானா அப்படியே இவளும் முட்டி போட்டுட்டு ஹக் பண்ணுறா. ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதை கண்டுக்கலை. டேயை பார்த்துட்டு கை கூப்பி பெக் பண்ணிகிட்ருக்கான், தாரையாக கண்ணீர் ஊற்றிட்டுருக்கு. டேயங் பார்த்துட்டு நேராக ஜேகே கிட்டே போக அவன் அப்படியே மண்டி போட்டிருக்கானா. அங்கே மெக்ஸும் அவனை வந்துட்டு பிடிச்சிட்ருக்காளா, தோளில் அப்படியே வந்து ஹக் பண்ணிகிட்ருக்காளா. இவன் நேராக போயிட்டு மெக்ஸு கையை பிடிச்சி அப்படியே தூக்குறான். அவளை அப்படியே மேலே தூக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, வாட் த ஹெல் என்னை விடு அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல கேட்காம அப்படியே கூட்டுட்டு போக, ஜேகேவும் ஃப்ரெண்டும் எந்திரிச்சு அவளை விடு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃப்ரெண்டு போக, அவளை பக்கத்தில் வந்து மெடிக்கல் ரூம் இருக்குது அங்கே கூப்பிட்டு போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு காலில் அடிபட்டதுக்கு மருந்து போட, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, யார் நீன்னு கேட்டேன் அப்படின்னதும், ஜேகே கேர்ள் ஃப்ரெண்டு அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, அப்படியே வெட்டுப்பட்ட இடத்துல ஆன்டிசெப்ட் வைக்க க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லி அவள் செம்ம வலிக்கும் ஆன்டிசெப்ட் வச்சா. ஆனால் லைட்டாக தான் கத்துறா, கண்ணை மூடிக்கிறா பார்க்காம. இதை விட வலிக்கும் உன் கழுத்தை துண்டாக்கும் போது, இல்லைன்னா ஓடுறப்போ உன்னை ஈட்டியை வச்சு உன் நெஞ்சில் யாராச்சும் குத்துறப்போ. அதை யாராக வேணா இருக்கலாம், ஏன் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறே அவனா கூட இருக்கலாம், இல்லை அவன் அண்ணன் இந்த கிம் டேங்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணி லாஸ்ட் அந்த கட்டு ஒரு இருக்க அப்படின்னு சொல்லி மெக்ஸு டேயை பார்க்குறா. கொஞ்சம் கூட மெக்ஸு கண்ணில் பயமே இல்லை. அப்படியே பார்த்துட்டு, யார் கையால் செத்தாலும் பரவாயில்ல, நான் யாருக்காக சாகுறேங்கிறது தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை இழந்த வேதனையில் இருக்கீங்க, புரியுது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்க அப்பா அம்மாவை அவன் கண்ணு முன்னாடி கொண்டு இருக்கீங்க.
அவனோட வழி உங்களுக்கு தெரியலல்ல. டே சைடில் அப்படியே ஜேகேயை பார்க்க, எல்லாத்தையும் சொல்லிட்டியா அவகிட்ட? ம் ஆமாம், எங்ககிட்ட சொல்லியிருக்கான். நான் அப்போ நம்பலை, இப்போ தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, முழுசாக இப்போ தான் நம்புகிறேன்னு மெக் சொல்ல, இவனும் ஃப்ரெண்டும் ஆமாப்பா நானும் நம்புகிறேன், நான் அடி அப்படிங்கிறான். யார் இவன் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி கேட்க, என் ஃப்ரெண்டு, அலௌடு இல்லைன்னு தெரியும்ல, ஏன் உன் மெக்ஸை கூட பாட்டி சொன்னால் மட்டும்தான் அலௌடு அப்படின்னு சொல்லவும், இவன் வந்து பார்த்துட்டு இல்லை அவன் நியூயார்க்குக்கு எங்களை ட்ராப் பண்ண வந்தான், டிரைவிங்க்கு ஹெல்ப் பண்ண, போயிடுவான் அகைன் அப்படின்னு சொல்லவும், போயிடுவானா? அடே போகிறதுக்காடா வந்தேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு நினச்சிட்டு, இல்லை நான் உன் கூட வரேன்டா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, மெக்ஸுக்கு வேறு அடிபட்டிருக்கு, நான் கூட வரேன்டா அப்படின்னதும், ஆமாம் ஜஸ் நம்ம அவனை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மெக்ஸும் சொல்ல, டே இவங்க பார்க்குற அப்படி, ஜஸ்ஸா ஆமாம்ல ஜஸ்டின் கிம் அப்படின்னு சொல்ல, ஜேகே பார்க்குறான். ஸ்டில் ஜேகேக்கு யூனா டேயோட பேஷண்ட்டு, டே யூனா கூட பழகிறதுலாம் தெரியாது. டே அப்படியே ஸ்மைல் பண்ண பக்கத்தில் வராரு. மெக்ஸ் எழுந்திரிச்சு ஜேகே முன்னாடி நிற்க, அகைன் டே ஏதாச்சும் ஜேகே துன்புறுத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணிட போகிறான்னு சொல்லி மெக்ஸ் அந்த வழியிலையும் ஜேகேயை ப்ரொடெக்ட் பண்ண முன்னாடி நிற்க, உன்னால் உன்னையே காப்பாற்றிக்க முடியாது, அவனை காப்பாற்றிடுவே என்ன அப்படின்னு சொல்லி டே வந்துட்டு கேட்கவும், அவளுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே மெக்ஸ் அப்படியே உட்கார வைக்க, நீ கவலைப்படாத, இவன் என்ன எதுவும் பண்ண முடியாது. டே ஜேகே அப்படியே போயிட்டு பேக் ஹக் பண்ணுறான். கழுத்தை சுற்றி கையை போட்டு அப்படியே நெரிக்கிற மாதிரி பண்ணிட்டே, ஆமாம்மா என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது இங்கே, ஆனால் அங்கே ஒரு பக்கம் இவ ஓடிட்டு அப்படின்னு சொல்லி காலை பார்க்க, ஓ சாரி ஓட முடியாதுல்ல உன்னால், ஃபைன், இவளுக்கு என்ன கேம் வரும்னு வேற தெரியல, இந்த தடவை எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ஈகர்லி வெயிட்டிங். லாஸ்ட்டாக நீ எப்போ ரிச்சுவலில் கலந்துக்கிட்ட? என் டேயுவை கொன்னப்போ தானே? அப்போ ஏஜ் என்ன? 14, எனக்கு 18. 10 வருஷம் ஓடி போச்சுல குக்கி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஜேகே கண்ணீர் அப்படியே வலிய, என்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா அப்படிங்கிறான். ஐநோ நான் சொன்னேன், ஆனால் நீ தானே சொன்ன உன்னை என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் ஜோயாவை எதுவும் பண்ணக்கூடாது, அவளை பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொன்னல, அண்ட் ஐம் கீப் ஆன் மை ப்ராமிஸ். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்போ வர ஜோயாவை ஏன் தங்கச்சி போல் பத்திரமா பார்த்துட்ருக்கேன். ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ண, சிரிக்கிறியா? ஆனாலும் பாவமாக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, உங்களை பாட்டி வர வச்சு என்னென்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறோம். அதாச்சும் இவங்க சந்தோஷமாக இருந்தாங்கல்ல, அது எப்போ அப்படின்றதும், பாட்டி வர வச்சு என்னென்னவோ ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறான்ல, அது என்ன அப்படிங்கிறதும் கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கு போகிறோமா. அத்தாடி எத்தனை ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கும் அதே தான் தோணுது. இருந்தாலும் போயிட்டு அதான் யூனா அப்பா அம்மா அந்த வீட்டை விட்டு வரப்போ ஜங்குக்கு அம்மா ட்வின் சிஸ்டர் கூட வந்தாங்கல்ல, அப்புறம் எப்போ அந்த வீட்டுக்குள்ளே அகைன் போனாங்கன்னு பார்ப்போம். ஓகேயா? ஏன்னு தெரில, சுகா அப்பாவும் அம்மாவும் உடனடியாக அந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லி பாட்டிமா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போது சுகா அம்மாவுக்கும் ஜேகே அம்மாவுக்கும் அவங்க வந்துட்டு அம்மா. ஓகேயா? ஸோ அந்த பாட்டிமா வந்துட்டு கிளம்புங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பாங்களா. கையோட ஜேகே அம்மாவை இவங்க கையில் பிடிச்சி கொடுத்து, அதாவது இவங்க வந்து சிஸ்டர், சிஸ்டர் மீன்ஸ் எங்கர் சிஸ்டர் ஜேகேவோட அம்மா, எல்டர் சிஸ்டர் வந்து சுகாவோட அம்மா, 2 பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ். ஓகேயா? ஸோ கையோட இவங்க கையை பிடிச்சி கொடுத்து இந்த ஊரை விட்டு இவளை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட, நம்ம ஜேகேயோட அம்மா வந்துட்டு இவங்க கூட இப்போ வந்து மறுபடியும் இவங்க எங்கே போகிறாங்களோ அவங்க கூடவே வந்துட்டு இவளையும் வந்து அனுப்பி விட்றாங்க. ஓகேயா? இந்த ஜேகேயோட அம்மாவையும் வந்துட்டு அனுப்பி விட்றாங்க. ஓகேயா? சுகா பேரண்ட்ஸ் கூட. ஓகே, ஸோ
சரி, அனுப்பி விடுறாங்களா. இவங்க என்னடான்னா ஒரே அவங்க சிஸ்டர் தான். ஆனால் அங்கே போனதுலேருந்தும் சரி இப்போவும் சரி ஒரு மாதிரி முறைச்ச மணிக்கே சுகாவோட அப்பாவை ஒரு மாதிரி வெறியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிடிக்காம வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இவங்க 2 பேருக்கிட்ட இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, கையில் நம்ம சுகாவோட அம்மா சுகாவை வச்சுருப்பாங்க. ஒரு வயசு குழந்தையா சுகா இருக்காரு, கொழுக்கு முழுக்குன்னு நல்லா சப்பியாக வெள்ளை வெள்ளேன்னு சொல்லி. இந்த ட்வெல்லைட் சீரீஸில் வேம்பயர்லாம் நல்லா வெளுத்து போயிருக்குங்கள்ல, அதே மாதிரி குழந்தை இருக்க இவங்க பார்க்குறாங்க. காரில் இவங்க உட்காந்துருக்க பின்னாடி சீட்டில் ஜேகே அம்மா கோவமாக பேசாமல் வர, ஏய் அந்த ரூமில் என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அம்மா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சியா? அந்த மந்திர தொட்டி எல்லாத்தையும் காட்டிடுச்சு, எங்கே பிடிச்ச இந்த ரத்த கட்டேரியா அப்படின்னு சொல்லி சுகா அப்பாவை பற்றி கேட்க, சுகா அப்பா ஏதோ வீரமாக மீசையை தடவர போல் பல்லு அவருக்கு நல்லா ரத்த கட்டேரி வேம்பையர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க பல்லு போல் தெரிய அவர் வந்துட்டு இருப்பாங்களா இல்லை அது அவர் வந்து அதுதான் ஓகேயா. இவங்கெல்லாம் சூனியக்கார குடும்பம்னா அவர் வேம்பையர் வம்சத்துலேருந்து வந்தவர் போல். ஓ, கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதான் தெரியுமே, எனக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சதுனால தானே தைரியமாக என் புருஷனை கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி கண்டுபிடிச்சாங்க உங்கள் அம்மா? ஹலோ, மரியாதை, நீ மரியாதை கொடு. எங்கே போச்சு உன் ரெஸ்பெக்ட்? அவர் என்னோட ஹஸ்பண்ட். இந்த வேம்பயருக்காக தான் எங்களை விட்டு போனியா? நான் படிக்க சிட்டிக்கு போனேன், அங்கே இவரை பார்த்தேன். எனக்கு தெரியல, ஆனால் இவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு நான் யாருன்னு. என்னை கொல்ல துரத்துனாரு. அப்புறம் அப்புறம் இவ்வளோ அழகான ஒரு சூனியக்காரியை கொல்ல மனசு வரல. அதனால் அரவணைச்சு அடைக்கலம் கொடுத்து இதோ இந்த சிங்க கொட்டியும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சுகாவை கொஞ்சம் இங்கே கூட உன் பிள்ளைய சொல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி சுகாவை வாங்கிக்கிறாங்க. அவங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் கொஞ்ச நாள் இருந்து அண்ணனோட குழந்தைய பார்க்கலான்னு இருந்தேன், அதுங்குள்ள என்னை உன் கூட அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. 3 பசங்க மொத்தம் பாட்டிக்கு, அதில் 2 ட்வின்ஸுனா மீதி வந்து ஒருத்தர் டேயோட அப்பா. அப்போது அண்ணனோட குழந்தைனா யார்? டேயும் பிறக்க போகிறாரு போல். ஸோ டே வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வயிற்றுல. ஸோ டே வந்துட்டு பிறக்க போகிறாரு. அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் இருந்திருந்தா நான் அண்ணனோட குழந்தையும் பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எதுக்கு மூட்டையை முடிச்சு கட்டிட்டு இவங்க கூட வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, அம்மா இப்போ எதுக்கு உங்கள் அம்மா உன்னை எங்கே கூட அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கேட்க, இவர் வந்து எப்படி கேட்குறாரு, அம்மா இப்போ எதுக்கு உங்கள் அம்மா உன்னை எங்கே கூட அனுப்புகிறாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவும், தெரியும், ஆனால் எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் வேணாம். நான் இந்த ரிச்சுவல் எல்லாம் மொத்தமாக முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன். சுகா அப்பா சிரிச்சிட்டு, இந்த ரிச்சுவல் முடிய இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ உங்கள் வீட்டில், நீ தான் கல்யாணம் ஆகிற வயசில் இருக்க, அதனால தான் நல்ல பலியாடாக பார்த்து கூப்பிட்டு வர அனுப்பியிருக்காங்க போல் உங்கள் அம்மா. அவரும் பாட்டிமாவை கலாய்க்க இவங்க பார்த்துட்டு, ஹலோ இங்கே பாருங்கள், அக்கா ஹஸ்பண்டுன்னு நான் பொறுத்து போகிறேன், தேவையில்லாமல் பேசாதீங்க. ஓ அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்லி அவர் மச்சி நிச்சயாச்சே கலாய்ச்சிட்டே ஜாலியாக வர. அப்படி நீ யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சிஸ்டர் சொல்ல, இல்லைன்னா ஒன்று பண்ண, என் ஃப்ரெண்டு சில பேர் இருக்காங்க. ஏது வேம்பயரா? எங்கள் அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. வேம்பயர், ட்ராகுலா, டீமான், ஜின் எல்லாத்தையும். அப்புறம் ஏன் என்னை பார்த்ததும் கண்டுபிடிக்கல அப்படின்னு இவர் கேட்க, எங்கள் அம்மாவுக்கு இவனா ரொம்ப இஷ்டம். என் அம்மா சொன்ன மாதிரி டாக்டருக்கு படித்தா, சிட்டிக்கு போயிட்டு டாக்டருக்கு படித்து நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு குட் சோலை கொண்டு வருவான்னு பார்த்தா கடைசியில் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் வேம்பயரை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினா எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? ஓஹோ, அப்போது உங்களை பிடிக்காது. எங்கே அந்த படிப்பு தான் எனக்கு ஏறலையே. வீட்டோடு இருந்தேன், இப்போ வெளியே போகணும் துரத்திட்டாங்க. ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு நல்ல சோலாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமாம் கண்டிப்பாக, அதான் நானும் யோசிக்கிறேன். பாரு, நான் அம்மாவோட செல்ல பிள்ளை ஆக போகிறேன். உன்னை இனிமேல் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, நல்லா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க இவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக கையில் சுகா வச்சுட்டே ஃப்ளைட் ஏறி யூஎஸ்க்கு வந்துட
வந்து இறங்க இவங்க எதையோ ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி சிஸ்டர் கேட்க, ஓ மை காட் டேக்கண்ணா நீ பிறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்பட, என்னாச்சு அப்படின்னதும் எதுக்கும் இருக்கட்டுமேனு என் சோலை அண்ணியோட கருவில் இருக்க டேயோட சோலையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இப்போ பாரு என்னால் பார்க்க முடியுது அவங்கள. குழந்த பிறந்துருச்சா அப்படின்னு இவங்க கேட்க, டேயும் பிறந்துட்டான். ஓ கொஞ்சம் லேட்டாக அனுப்பியிருக்கலாம். ச்சே சரி விடு, எப்படி இருக்கான்? ஆ அவன் வாவ் அவன் ரொம்ப அழகாக இருக்கான். இன்னும் பிளட்டு க்ளீன் பண்ணலை, அம்மா தான் கையில் வச்சுருக்காங்க. ஓச்சோ அழாத செல்லம் அப்படின்னு இவங்க சொல்ல, சுகா அப்பாவும் அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க. அக்கா அப்படியே கைப்பிடி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கைப்பிடிக்க, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் அந்த விஷுவல் தெரிய, ஸோ இவங்க பவர் வந்துட்டு விஷுவல் போல் கிட்டத்தட்ட டெலிபோர்ட் பண்ண மாதிரி சோலும் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க லைஃப், அதாவது இவங்க வந்து எங்கே இருந்தாலும் அந்த இன்னொரு சோலை வந்துட்டு பார்க்கலாம். கனெக்ட் ஆகிருக்க சோல் என்ன பண்ணுது அப்படின்றத. நல்லா இருக்கான்ல அப்படின்னு இவங்க கேட்க, ஆமாம் அண்ணா போலவே இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, எஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, ஹே காய்ஸ் அப்படின்னு சொல்லி சுகாவோட அப்பா வந்து கூப்பிட, இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க விட மாட்டிங்களா? ச்சே அப்படின்னு இவங்க இது பண்ணவும் திரும்பினா ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் அப்படியே கண்ணி வைக்காமல் ஜேகே அம்மா பார்க்க, இன்னும் ஜேகே பிறக்கலையே, இப்போ தான் ஆள் வந்து நிற்கிறாரு, இதுக்கப்புறம் தானே எல்லாமே. ஸோ வந்தவர் நம்ம வேம்பயர் அப்பாவோட போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஹியூமன் ஃப்ரெண்டு, ஓகேயா? ஸோ இவங்கள ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக அவர் வர, ஏய் இவங்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்மைல் பண்ண, அப்புறம் ட்வின்ஸ் எப்படி இருப்போம்? ஹலோ இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல வேறு மாதிரி, அதுவும் நினச்சேன். கடவுளே என்னங்க இவன் உண்மையாகவே படித்து தான் போலீஸ் ஆனானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அதாவது சுகா அம்மா வந்துட்டு கலாய்ச்சிட்டே வராங்க. ஹலோ டாக்டர் மேடம் ரொம்ப பண்ணுவீங்க, பாவமே நான் பிக்கப் பண்ண வந்தேனே, என்ன சொல்லணும் அப்படின்னதும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூடவே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, நம்ம இன்னொரு சாரி ஜேகே அம்மா வந்து அமைதியாக இருக்க, இவர் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லவும், ஹாய்ங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்க பேர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே நம்ம விச்ச அம்மாவையும் வேம்பயர் அப்பாவையும் விட்டு இதுங்க அப்படியே நடந்து போக, இவங்க பார்க்குறாங்க ஹஸ்பண்டை. ஓகேயா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இவங்க கேட்க, சிஸ்டர் வந்து கேட்க, அவர் பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணு ப்ளீஸ், அவன் ரொம்ப நல்லவன் ஆனால் பாவம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு, என்னடி என் ஃப்ரெண்டுக்கு ஸ்கெட்ச் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, அதானே வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க போக சுகாவை கையில் வச்சுட்டு இவங்க பேசிகிட்டே போகிறாங்க. யார் நம்ம விச்சும் நார்மல் ஹியூமனும் பேசிகிட்டே போகிறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் என்ன இவங்களுக்குள்ள பேசிகிட்டே போகிற பயராகிட இவங்கள பார்க்குறதுக்காகவே அவர் அடிக்கடி வராரா. சரி டைமை பார்த்தா 52 நிமிஷம் ஆகுது. இதுக்கு மேலே வந்து என்னால் பேச முடியாது, தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி போய் தொண்டையெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ 50 நிமிஷம் அப்படின்றது நான் வந்து 2 மணி நேரம் ஆகும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. முடியலை, வலிக்குது, தொண்டை காஞ்சி போச்சு. நான் போய் சாப்பிட்டு தூங்குறேன். இப்போ டைம் என்ன தெரியுமா? கரெக்டாக சண்டே 11:03 PM. கொஞ்சம் 1 மணி நேரத்தில் AM ஆக போகுது. நான் போயிட்டு சமத்து பிள்ளையா தூங்கிட்டு காலையில் ஆஃபீஸ்க்கு போகணும். டடபை டேக் கேர், அன்னியாங். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சலாகுட்டி. அப்புறம் இன்னொன்று, நம்ம நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து விச்சஸ் ரெசிடென்சிக்கு போகிறோம். ஓகேயா? பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக இருங்க, கிளம்பிடலாம்.